அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெக்டார் கால்குலஸ்ல நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணும்போது சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்ல், கிராஸ் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு வெக்டாருக்கு எதுக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம், ஒரு வெக்டாருக்கு எதுக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம், கேர்ள்னா என்ன, டைவர்ஜென்ஸ்னா என்ன, ஆக்சுவலாக வெக்டார்னா தான் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம வந்து நிறைய சம்ஸ் வந்து நம்ம செஞ்சுட்டு இருப்போம். ஆக்சுவலாக இதெல்லாம் புரிஞ்சு நம்ம பண்ணும்போது தான் ஒரு ப்ராப்ளம் வந்து ப்ராப்பராக நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அதனால் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவாக இது வந்து ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காண்டி இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இதில் எதுவும் டவுட்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப பேசிக்ல இருந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகலாம். இப்போ வெக்டார் கால்குலஸில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வெக்டார்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வெக்டார், அதாவது வெக்டாருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு மேக்னிடியூட் இருக்கும், அது போக டைரக்ஷன் இருக்கும். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஒரு வெக்டாருக்கு வந்து மேக்னிடியூட் இருக்கும், அது போக டைரக்ஷன் இருக்கும். ஓகே, மேக்னிடியூட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த். நம்ம ஸ்ட்ரென்த்தை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேக்னிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போக நம்ம ஸ்கேலார் அப்படின்னு சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்கேலார்னா அப்படின்னா என்ன அப்படின்னா மேக்னிடியூடு மட்டும் இருக்கும், டைரக்ஷன் எனக்கு இருக்காது, அதுதான் ஸ்கேலார். ஓகேவா? வெக்டார்னா என்ன இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும், அதை நம்ம வெக்டார்னு சொல்லுவோம். ஸ்கேலார் அப்படின்னா மேக்னிடியூடு மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து எம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு மாஸ், ஒரு பாக்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் இங்கே நிற்கிறாங்க. இந்த பாக்ஸை வந்து தள்ளுறாங்க, இந்த டைரக்ஷனில் இப்படி தள்ளுறாங்க. அப்போ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 10. ஓகேவா? அது ஃபோர்ஸ் வந்து 10. எந்த டைரக்ஷனில், இந்த டைரக்ஷனில் வந்து எனக்கு தள்ளுறாங்க. அப்போ இந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகலை. ஸோ இந்த பர்சனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த பாக்ஸை தள்ளுறாங்க. அவங்க எவ்வளோ ஃபோர்ஸில் தள்ளுறாங்க அப்படின்னா 5. ஓகேவா? அப்போ இந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் வர கொடுக்கும்போது இந்த பாக்ஸ் மூவ் ஆகலை. இன்னொருத்தர் சேர்ந்து தள்ளும்போது இந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சன் தள்ளுறத அவங்களோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ 10. அப்போ பர்சன் ஏவோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ 10. ஓகே, பர்சன் பியோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ 5. இவங்க 2 பேரும் சேர்ந்து தள்ளும்போது இந்த பாக்ஸ் மூவ் ஆயிடுச்சு. ஓகே, இது டன். ஆனால் இவங்களோட ஸ்ட்ரென்த்து நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் மேக்னிடியூடு. ஃபஸ்ட்டு பர்சனோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ 10, செகண்ட் பர்சனோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ 5. இதுதான் மேக்னிடியூடு. அதுக்கான லைனையும் நம்ம லென்த்தை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு இதுக்கு மேக்னிடியூடு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம லென்த் அதிகமாகவும், ஒரு இதுக்கு மேக்னிடியூடு வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை லென்த்தை வந்து கம்மியாகவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். அது போக டைரக்ஷன், இந்த பாக்ஸுக்கு நம்ம எந்த ஆங்கிள் இருந்தனாலும் இந்த பாக்ஸ் ஆக்சுவலாக மூவ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த ஆங்கிள்லேருந்து தள்ளுறோம், இதுதான் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். வெக்டார் அப்படின்னா ஒரு மேக்னிடியூட், அது போக டைரக்ஷன். சப்போஸ் இந்த பர்சன் இங்கேருந்து கூட அந்த பாக்ஸை மூவ் பண்ணலாம். சி, 2 பேரும் சேர்ந்து கூட ஆப்போசிட் ஆப்போசிட் கூட மூவ் பண்ணலாம். இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கலாம், ஒரு 5 இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மேக்னிடியூட், அது போக டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் இது தள்ளுறோம். இந்த மாதிரி கான்செப்ட் எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெக்டாரில் சொல்லுவோம். ஆனால் நம்ம மேக்ஸில் பார்க்கும்போது கிராஃபில் வச்சு எக்ஸ் கோஆர்டினேட்டில் இந்த வெக்டர் எப்படி வேரி ஆகுது, ஒய் கோஆர்டினேட்டில் எவ்வளோ வேரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அதுதான் ஜென்ரல். ஜென்ரலாக உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா வெக்டார்னா என்ன, ஒரு மேக்னிடியூட் இருக்கும், ஒரு டைரக்ஷன் இருக்கும். மேக்னிடியூட் அப்படின்னா ஸ்ட்ரென்த்து, டைரக்ஷன் அப்படின்னா எந்த சைடு வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது, அதுதான் டைரக்ஷன். ஓகே, இப்போ அடுத்து வந்து கிரேடியன்ட் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? வெக்டரில் வந்து நம்ம மோஸ்ட்டாக பண்ணுற ஆப்ரேஷன் வந்து கிரேடியன்ட். ஓகேவா? கிரேடியண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, கிரேடியன்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெக்டார் மேலே நடக்கிற ஆப்ரேஷன். ஓகேவா? ஒரு வெக்டார் மேலே நடக்கிற ஆப்ரேஷன். நான் என்ன சொல்லிட்டேன், இதுதான் ஒரு வெக்டார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வெக்டார் அப்படின்னா இதுதான் ஒரு ஸ்ட்ரென்த் 15, ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு டைரக்ஷன், இதுதான் வெக்டார். இந்த வெக்டார் மேலே நடக்கிற ஆப்ரேஷன் தான் கிரேடியன்ட். அதாவது எந்த டைரக்ஷனில் எவ்வளோ ஸ்பீடில் இந்த வெக்டார் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணுறது தான் கிரேடியன்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிரேடியன்ட் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, கிரேடியன்ட்டை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டைரக்ஷன் அண்ட் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டைரக்ஷன் அண்ட் ரேட், டைரக்ஷன் அண்ட் ரேட் ஆஃப் வெக்டார். ஒரு வெக்டார் மேலே என்ன டைரக்ஷனில் எவ்வளோ ஸ்பீடில் வந்து எனக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் நடக்குதோ அதை நம்ம கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து
வெக்டாரில் வந்து ஒரு ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் அது. ட்ரையாங்கிளை இன்வெர்ட் பண்ணி போட்டிருப்பாங்க, திருப்பி போட்டிருப்பாங்க. இது இப்போ வந்து வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். இந்த மாதிரி நீங்கள் டேர்ம்ஸை புரிஞ்சு நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது இன்னும் நல்லாவே சால்வ் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட அந்த கான்செப்ஷுவல் லேர்னிங்கிறது இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி புரிய மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். அது மாதிரி சை அப்படின்னு இருக்கும். இது ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன். ஸ்கேலார் அப்படின்னா நம்பர் ஆர் ஸ்ட்ரென்த். ஸ்கேலார். ஸ்கேலார்னா ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர். ஸ்கேலார்னா ஒரு நம்பர். ஓகேவா? சரி, இப்போ கிரேடியன்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். கிரேடியன்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெக்டார் வந்து எந்த டைரக்ஷனில் எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுது, அதனால என்ன இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது தான் கிரேடியன்ட். ஓகேவா? கிரேடியன்ட்னா டெல் சை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, டெல்னா என்ன? வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். சை அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ அந்த சைங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் டோ பை டோ ஜெட். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இந்த வெக்டாருங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக கிரேடியன்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு வெக்டார் மேலே எவ்வளோ ஃபோர்ஸில் போகுது, எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அது அந்த வெக்டர் எங்கனாலும் இருக்கலாம். எக்ஸ் கோஆர்டினேட்டில் இருக்கலாம், ஒய் கோஆர்டினேட்டில் இருக்கலாம், ஜெட் கோஆர்டினேட்டில் இருக்கலாம். ஓகேவா? அதை நம்ம பார்ஷியலாக டோ அப்படின்னாலே பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம். அதாவது எக்ஸ் கோஆர்டினேட்டில் எவ்வளோ அது வேரி ஆகுது, ஒய் கோஆர்டினேட்டில் எவ்வளோ வேரி ஆகுது, ஜெட் கோஆர்டினேட்டில் எவ்வளோ வேரி ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் நம்ம இந்த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர் அப்படிங்கிறது யூனிட் வெக்டர் ஆர் நார்மல் வெக்டர் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதை நான் என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். இப்போ 3 ஆக்சிஸ் நான் எடுத்துக்கிறேன். இது என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து ஜெட் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் ஓகே, இது வந்து ஆரிஜின். இப்போ என்னுடைய வெக்டர் எங்கனாலும் இருக்கலாம். சப்போஸ் இப்படி இருக்கலாம் என்னுடைய வெக்டர். இந்த பிளேன் எக்ஸ் ஒய் இருக்கு. ஸோ அதனால நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா எக்ஸ் ஒய் பிளேன் அப்படின்னு சொல்லுவேன். இது எக்ஸ் ஒய் பிளேன். இது என்ன பிளேன் அப்படின்னா ஒய் ஜெட் பிளேன். ஒய் ஜெட் பிளேன். இது வந்து ZX பிளேன். ஓகே, இந்த பிளேனில் அந்த வெக்டர் எங்கனாலும் இருக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் மேலே படுற அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படினாலும் இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு கேர்வாக இருக்கலாம். கேர்வாக கூட அந்த வெக்டர் இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கேர்வாக இருந்தாலும் நம்மளால அந்த வெக்டரோட இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே ஓகே, இப்போ XY பிளேனில் என்னுடைய அந்த வெக்டார் வந்து இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் என்ன சொல்லுது? எக்ஸ்ல இருந்து அது எவ்வளோ வேறுபட்டிருக்கு, ஒய்ல இருந்து எவ்வளோ வேறுபட்டிருக்கு, ஜெட்ல இருந்து எவ்வளோ வேறுபட்டிருக்கு அப்படி நம்ம பார்க்கறது தான் இந்த டெல், வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். அது கூட நம்ம வந்து இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா கிரேடியன்ட் கிடைக்கும். கிரேடியன்ட் கிடைக்கும். கிரேடியன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த வெக்டரை பற்றின ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ அந்த கிரேடியன்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இது அதோட யூனிட் நார்மல் வெக்டார். இது ஐ வெக்டார், இது ஜே வெக்டார், இது வந்து கே வெக்டார். இது வந்து யூனிட் நார்மல் வெக்டார். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இந்த லைனில் இது எவ்வளோ யூனிட் நார்மல் வெக்டார்னா பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். 90 டிகிரி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 90 டிகிரியில் இருக்கும், இதுவுமே ஒரு 90 டிகிரியில் இருக்கும், இங்கேருந்து இதுவுமே ஒரு 90 டிகிரியில் இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற அந்த வெக்டார் வந்து ஐ வெக்டார்னும், ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது ஜே வெக்டார்னும், ஜெட் ஆக்சிஸில் இருக்கிறத கே வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் இந்த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டரில் டோ பை டோ எக்ஸ் பக்கத்தில் ஐ வெக்டார்னும், டோ பை டோ ஒய் பக்கத்தில் ஜே வெக்டார்னும், டோ பை டோ இசட்ல கே வெக்டார் அப்படின்னும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ சை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஃபங்க்ஷன். பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட் ஃபங்க்ஷன் சை அப்படின்னா என்னது? ஒரு பாயிண்ட் ஃபங்க்ஷன். அது எப்படி இருக்கும்? சை அப்படிங்கிறது ஐ வெக்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் ப்ளஸ் கே வெக்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெட் அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸ் -2 அப்படின்னு இருக்கலாம். இப்போ ஒய்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒய் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு இருக்கலாம். ஜெட்டுக்கு வந்து 10 மைனஸ் ஜெட் ஸ்கொயர் பை 5 அப்படின்னு கூட இருக்கலாம். அதாவது ஜெட்டில் ஒரு ஃபங்க்ஷனும், ஒய்யில் ஒரு ஃபங்க்ஷனும், எக்ஸில் ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கும். ஓகேவா? அதுதான் பை. இது வந்து ஒரு ஸ்கேலார். இப்போ இந்த ஒரு ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷனையும்
ஒரு வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கிரேடியன்ட் கிடைக்கும். அந்த கிரேடியன்ட் என்ன சொல்லும் அப்படின்னா அந்த வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சொல்லும். அது என்ன டைரக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸில் வந்து அது ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லும். இதுதான் கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து வந்து டைவர்ஜென்ஸ். டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் ஒன், டைவர்ஜென்ஸ். டைவர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு டாட் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டாட் ப்ராடக்ட், அதாவது ஒரு வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் கூட நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறது, அந்த வெக்டார் எஃப்ங்கிற வெக்டாரை வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் டைவர்ஜென்ஸ். அந்த டைவர்ஜென்ஸ் நமக்கு எதை சொல்லும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு பிளேன் இருக்கு. இப்படி ஒரு பிளேன் இருக்கு, இது ஒரு பிளேன், ஓகேவா? இந்த பிளேனில் இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு, ஓகேவா? இந்த பாயிண்ட்ல இந்த எஃப் அப்படிங்கிற வெக்டார் வந்து எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத இது சொல்லும். அதுதான் ஒரு பாயிண்ட்ல, ஒரு பிளேன்ல உள்ள ஒரே ஒரு பாயிண்ட்ல அந்த எஃப் வெக்டர் வந்து என்னவா ஆக்ட் ஆகுது. அது போக இன்னொரு ரிசல்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, எனக்கு அந்த பாயிண்ட்ல என்னோட எஃப் வெக்டர் வந்து, அதாவது அந்த ஃபோர்ஸ் இன்வேர்டு உள்ள போகுதா இல்லை அவுட்வேர்டு வெளியே போகுதா அப்படிங்கிறத சொல்லும். இது வந்து இன்வெர்ட் டைரக்ஷன், ஓகேவா? இது வந்து அவுட்வேர்ட் டைரக்ஷன். ஸோ அந்த ஃபோர்ஸ் எஃப் வெக்டர் வந்து இந்த ரீஜியன், பிளேன் ரீஜியன், பிளேன் ரீஜியன், இந்த பிளேன் ரீஜியனில் இந்த எஃப் வெக்டர் வந்து உள்ள ஆக்ட் ஆகுதா வெளியே ஆக்ட் ஆகுதா அப்படிங்கிறது சொல்கிறது தான் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? இதை வந்து டைவர்ஜென்ஸாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம டெல்லை வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். ஐ வெக்டர் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டர் டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் டோ பை டோ ஜெட். எஃப்ஐ நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம். எஃப் வந்து ஐ வெக்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் ப்ளஸ் கே வெக்டார் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெட். இதுதான் டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டெல் டாட் எஃப் வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஐ காம்பனண்ட்டும் மல்டிப்ளை ஆகும். அப்போ டோ பை டோ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டோ பை டோ ஒய் எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் டோ பை டோ ஜெட் எஃப் ஆஃப் ஜெட். ஓகேவா? இந்த டெல்லையும் நான் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ ஐ வெக்டரும் மல்டிப்ளை ஆகும். அப்போ டோ பை டோ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், டோ பை டோ ஒய் எஃப் ஆஃப் ஒய், டோ பை டோ ஜெட் எஃப் ஆஃப் ஜெட் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த கே வெக்டர் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது 1 ஆயிரும், ஓகேவா? அதாவது ஐ வெக்டர் வந்து எனக்கு 1. ஓகே, இதுதான் டைவர்ஜென்ஸ். டைவர்ஜென்ஸ்னா என்ன? ஒரு பிளெயின்ல ஒரு பாயிண்ட்ல அந்த வெக்டர் என்னவா எனக்கு ஆக்ட் ஆகுது, உள்ள போகுதா இல்ல வெளியே போகுதா. உள்ள போகிறத கன்வர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம், வெளியே போகிறத டைவர்ஜ்னு சொல்லுவோம். கன்வர்ஜ்னா இன்னொரு மீனிங் கூட சொல்லலாம், அது எந்த ஆங்கிள் வந்து எனக்கு வந்து மீட் ஆகுது கன்வர்ஜ். டைவர்ஜ் அப்படின்னா வேறுபாடு, அங்கிருந்து எவ்வளவு விலகி போகுது அப்படிங்கறத கூட சொல்லலாம். இதுதான் டைவர்ஜென்ஸ். நெக்ஸ்ட், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கேர்ள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, தேர்டு வந்து கேர்ள். கேர்ள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொட்டேஷன் ஆர் சர்க்குலேஷன். ரொட்டேஷன் ஆர் சர்க்குலேஷன். ரொட்டேஷன் ஆர் சர்க்குலேஷன். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேன் இருக்கு. இந்த பிளேன்ல என்னோட வெக்டார் வந்து இப்படி இருக்கு, ஓகேவா? என்னோட வெக்டார் இப்படி இருக்கு. இந்த வெக்டாரோட நேம் வந்து எஃப் வெக்டார். பிளேனுக்கு நேம் வச்சிடலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். அப்போ இங்கே ஐ வெக்டார் யூனிட் வெக்டாராக இருக்கும், இங்கே ஜே வெக்டார் யூனிட் வெக்டாராக இருக்கும், இங்கே கே வெக்டார் வந்து யூனிட் வெக்டாராக இருக்கும். இது ஆரிஜின். ஓகே, இது வந்து எவ்வளோ ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் நம்ம கேர்ள்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆக்சிஸாக வச்சு என்னுடைய வெக்டார் வந்து எவ்வளோ ரொட்டேட் ஆகுது, இல்லைன்னா எவ்வளோ சர்க்குலேட் ஆகுது. உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? இந்த பாயிண்ட்டை வச்சு இந்த வெக்டார் வந்து எவ்வளோ ரொட்டேட் ஆகுது இல்லை எவ்வளோ சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் கேர்ள் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த கேர்ளை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெக்டர் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் டெல்லுக்கும் அந்த ஃபீல்டு வெக்டர் எஃப்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கிராஸ் ப்ராடக்ட் எடுப்போம். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர்
டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ z. இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய், இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் z. ஓகேவா? இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வெக்டாருக்கான கேர்ள் வந்து கிடச்சிடும். கேர்ள்னா என்ன? அந்த ஒரு பாயிண்ட் ஆக்சிஸாக வச்சு இந்த வெக்டார் வந்து எவ்வளோ ரொட்டேட் ஆகுது இல்லை எவ்வளோ சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதா நம்ம கேர்ள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வெக்டாருக்கு நம்ம கேர்ள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் எடுப்போம். கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் அது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? இதுதான் கேர்ள் அப்படின்னா ரொட்டேஷன் ஆர் சர்க்குலேஷன். டைவர்ஜென்ஸ் அப்படின்னா டாட் ப்ராடக்ட், கேர்ள் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட். ஒரு வெக்டரை ஜென்ரலாக அனலைஸ் பண்ணுறது நம்ம கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வெக்டர் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டரையும் ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வெக்டர்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துட்டு அதில் கிரேடியன்ட்னா என்ன, டைவர்ஜென்ஸ்னா என்ன, கேர்ள்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எதுவும் டவுட்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இனிமேல் வர வீடியோஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் இம்பார்ட்டன்ட் சம்ஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதை எவ்வளோ சிம்பிளாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.